பசங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பட்டாணி மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? 6 ஹவர்ஸ் ஊற வச்ச பட்டாணியை 8 விசில் விட்டு சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, சோம்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, நிறையா தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி. இது மேலே வந்து கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி, ஆனியன், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச கார்ன் சிப்ஸ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சனாக்கு வந்து பேட்மிண்டன் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ், ஸோ ஆரஞ்சு ஜூஸும் போட்டு வச்சுட்டு தொலைக்கி வச்சிருக்க பாத்திரத்தையெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே சனா டியூஷன் முடிச்சு வந்ததும் அவளை கொண்டு போய் கிளாஸில் ட்ராப் பண்ணிட்டேன். இன்றைக்கான டின்னர் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். தோசையும் மத்தியானம் வச்ச கருவாட்டு குழம்பும் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ சூப்பராக டின்னர் முடிச்சுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நைட்டு ஒரு சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷீட் மாஸ்க் போட்டுட்டு தூங்க போயாச்சு.